வன்னியரசு என்ற இந்த நபர் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருபவர், தொடர்ந்து இந்து சமுதாயத்தை, இந்து மதத்தை தொடர்ந்து மிக கேவலமாக, தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு நபர். அதனால தான் இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் உடனடியாக இது போன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை, திராவிட முன்னேற்றக் கழக அரசு கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதுக்காக அமைதி காப்பது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது, கடும் கண்டனத்திற்குரியது. வன்னி அரசு இது போன்ற தவறான தகவல்களை சொல்லி முறைகேடான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது ஒரு நாகரீகமற்ற செயல். தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் போல காட்டிக்கொள்வது இது போன்ற நபர்களால் சீரழிந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே தொல் திருமாவளவன் அவர்கள் இந்து சமுதாயத்திற்கு, இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இல்லாதவர் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் வன்னி அரசை கட்சியை விட்டு முதல்ல நீக்க வேண்டும். வன்னி அரசை குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும்.